सगको सन्नति दे भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सगको। ओम श्री राम जय राम जय जय राम भगवान ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம். நான் தெய்வமாக வணங்கும். ஏன் தெய்வத்திற்கு மேலேயே ஒரு ஸ்தானம் இருந்தால் அந்த ஸ்தானத்தில் வைத்து வணங்கும் அன்னை சீதாதேவி அறிமுகமாகும் இந்த உரையை நான் நமஸ்காரம் செய்து ஆரம்பம் செய்கிறேன். ஜனகரின் அந்த அற்புதமான யாகம் நடந்து முடிந்ததை ஜனகர் மிகவும் மகிழ்வோடு எண்ணிக்கொண்டு விஸ்வாமித்திரரை வந்து உச்சி குளிர பேசுகிறார். சுவாமி, நான் இந்த யாகம் நடத்துகிறேன், இந்த யாகத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்பது இன்னும் அதிகமான ஒரு வேல்யூ, இன்னும் அதிகமான ஒரு சுவையாக ஆகி போனது, இந்த யாகத்திற்கு இன்னும் அதிகமான மதிப்பாகி போனது. நீங்கள் வந்தமைக்கு நான் மிக மிக மகிழ்கிறேன். உங்களின் அடிமை நான். நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன். சொல்லுங்கள் சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்க, விஸ்வாமித்திரர், ஜனகரே, இதோ பாருங்கள், இந்த 2 பசங்க தசரத மன்னனின் பிள்ளைகள், இவர்கள் இருவரும் ராமர் லக்ஷ்மணர். இவர்கள் உன்னிடம் இருக்கும் சிவதனுஷுவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், காட்ட முடியுமா? அவ்வளவுதான். இதுதான் விஸ்வாமித்திரர் கேட்கிறார். சுவாமி, என்னுடைய சிவதனுஷுவை உங்களிடம் கொண்டு வந்து காட்டுவதற்கும் நீங்கள் அழைத்து வந்திருக்கிற இந்த 2 பாலகர்களுக்கு காட்டுவதற்கும் நான் மகா பேறு பெற்றிருக்கிறேன். இந்த சிவதனுஷு என்ன என்பதையும் நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். இந்த சிவதனுஷு முன்னொரு காலத்தில் தட்சன் யாகம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த யாகத்தில் இந்த சிவதனுஷுவை வைத்து அவர் யாகம் செய்திருக்கிறார். ஈஸ்வரன் கொடுத்த அந்த வில்லை வைத்து தட்சன் யாகம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு தட்சன் அந்த சிவதனுசுவை தேவர்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த தேவர்கள் அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் எங்களுடைய முன்னோர்களில் ஒருவரான தேவதாசர் அப்படிங்கிற எங்களுடைய முப்பாட்டனார் முன்னோர்களில் ஒருவருக்கு தேவர்கள் அந்த சிவதனுசுவை கொடுத்தது முதல் இன்று வரைக்கும் இந்த சிவதனுசு எங்களுடைய குல சொத்தாக இருக்கிறது. நாங்கள் இதை பாதுகாத்து வருகிறோம். இந்த இடத்துல பெருமக்களே, நான் உங்களிடம் ஒரு குறிப்பு ஒன்று சொல்ல வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ இவர் அதாவது ஜனகர் விஸ்வாமித்திரரிடம் இந்த சிவதனுஷுவை பற்றி ஒரு சின்ன வரலாறு சொல்வதாக வால்மீகி இந்த இடத்தில் இப்படி சொல்கிறார். ஆனால் இந்த கதையை எப்படியே வரும்போது இந்த கதையில பரசுராமன் வருவார். நான் இப்போ உங்ககிட்ட நான் பேசுறேன். பரசுராமன் இந்த சிவதனுஷுவை ஒரு இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. பரசுராமன் திரிபுராதிகளை எரிக்கும் பொழுது இந்த சிவதனுசுவை பயன்படுத்தி எரித்திருக்கிறார் என்பதும் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம என்ன கொள்ள வேண்டும் என்றால், இதே சிவபெருமான் இந்த தனுஷுவை தட்சனிடமும் கொடுத்து அந்த யாகத்தை நல்லபடியாக முடிப்பதற்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்போ பின்போ அல்லது எப்பொழுதோ வந்துட்டு பரசுராமனிடமும் அந்த சிவதனுஷுவை சிவபெருமான் கொடுத்து அந்த திரிபுராதிகளை வந்துட்டு எரித்து அழிப்பதற்கு உதவி செய்வதற்கான சிவதனுஷுவாக அதையும் கொடுத்திருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இந்த குறிப்பை சொல்லிவிட்டு நான் கதையை தொடர்கிறேன். ஜனகர் சொல்கிறார், இப்படி வந்த இந்த சிவதனுஷுவை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையையும் இன்னொரு நிகழ்வையும் ஜனகர் விஸ்வாமித்திரரிடம் பகிர்ந்து கொள்கிறார். சுவாமி, ஒரு முறை நான் யாகம் செய்ய வேண்டும் என்ற யாகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக யாக சாலை ஒரு நிலத்தை நான் முடிவு செய்தேன். இந்த இடத்தில் யாகம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்து அந்த நிலத்தை நான் உழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்ணில் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் அந்த பெண் குழந்தையை என் மகளாக எண்ணி நான் வளர்க்கலாம் என்று நான் முடிவு செய்தேன். மண்ணிலிருந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்ததால் அந்த பெண் குழந்தைக்கு சீத்தை என்று நான் பெயர் வைத்தேன். அந்த பெண்ணுக்கும் இந்த சிவதனுஷுவுக்கும் ஒரு உறவை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். இந்த சிவதனுஷு சாதாரண தனுஷு அல்ல.
இந்த சிவதனுஷுவை யார் ஒருவர் தூக்கி நிமிர்த்தி அதற்கு நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய மகளாகிய சீத்தையை நான் மனமுடித்து கொடுப்பேன் என்று எனக்குள் நான் ஒரு உறுதிப்பாடு வைத்துக் கொண்டேன். எத்தனையோ சக்கரவர்த்திகள், பெரிய பெரிய அரசர்கள், மகா பலம் வாய்ந்தவர்கள், அவர்களெல்லாம் இந்த சிவதனுஷுவை தூக்கி நாணேற்ற முடியவில்லை. நாணேற்றுவது என்ன, தூக்கி கூட நிறுத்த முடியவில்லை, அப்புறம் என்ன நாணேற்றுவது? இப்படி சொல்கிறார் ஜனகர். தூக்கி கூட நிறுத்த முடியவில்லை, அப்புறம் என்ன நாணேற்றுவது? அப்படிப்பட்ட சிவதனுஷுவை நான் என்னுடைய அமைச்சர்கள், என்னுடைய வீரர்களை அனுப்பி வைத்து கொண்டு வர சொல்கிறேன். இந்த இடத்திற்கு யாகசாலையில் தான் விஸ்வாமித்திரர் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த இடத்திற்கே நான் கொண்டு வர சொல்கிறேன். அந்த சிவதனுஷுவை நீங்கள் அழைத்து வந்த இந்த தசரதனின் பிள்ளைகளாகிய ராமரும் லக்ஷ்மணனும் பார்க்கட்டும். பாருங்க, ஜனகர் பார்க்கட்டும் அப்படி, ஏன்னா விஸ்வாமித்திரரே பார்க்கட்டும் அப்படின்னு தான் சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. சரி, பார்க்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய வீரர்களை அனுப்பி அந்த சிவதனுஷுவை பூஜை செய்து மலர்கள் தூவி தக்க மரியாதையோடு அந்த வண்டியில் வைத்து தேரில் வைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு வீரர்களிடம் சொன்னவுடன் வீரர்கள் அந்த சிவதனுஷுவை ஒரு இரும்பு பெட்டியில் வைத்து ஒரு வண்டியில் வைத்து தக்க பூஜை செய்து நறுமணம் மிக்க மலர்களை எல்லாம் அதன் மீது தூவி அந்த இரும்பு பெட்டியை எப்படி சொல்றாரு வால்மீகினா, பயில்வான்கள் போல் இருக்கும் 5000 வீரர்கள் அதை பிடித்து அந்த வண்டியை இழுத்து கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். அதாவது அந்த சிவதனுஷு சாதாரணமாக தூக்க முடியாதுங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்றதுக்கான ஒரு அதிகப்படியான வார்த்தை தான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எழுத்தாளர்களின் கொஞ்சம் ஒரு புனைப்பு. சரி, அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது. இல்லை, உண்மையிலேயே 5000 பேர் அப்படி இழுத்துட்டு வந்திருப்பாங்களா தெரியல. 5000 பேர் சேர்ந்து அதை பிடிச்சு அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த யாகசாலையில் வைத்து அனைவரையும் வணங்கி, சுவாமி நீங்கள் கொண்டு வர சொன்ன இந்த சிவதனுஷுவை கொண்டு வந்து விட்டோம், அதை இந்த பாலகர்களுக்கு திறந்து காட்டுங்கள். ஜனகர் அதை மறுபடியும் சொல்கிறார். எத்தனையோ பேர் அதை தூக்கி நிறுத்தினால் யார் அதை தூக்கி நிறுத்தி அதற்கு நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என் பிள்ளையை சீத்தையை என் மகள் சீத்தையை நான் மனமுடித்து தருவேன் என்று நான் நினைத்திருந்தேன். யாராலும் அதை தூக்கி கூட நிறுத்த முடியவில்லை. இதை நான் திறந்து காட்டுகிறேன், இந்த ராம லக்ஷ்மணர் பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த இரும்பு பெட்டியை திறந்து அந்த சிவதனுஷுவை காட்டுகிறார் ஜனகர். விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து, தசரத பிள்ளைகளை பாருங்கள், நீங்கள் காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த இந்த சிவதனுஷுவை பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருந்து விஸ்வாமித்திரரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் ராமர். சுவாமி, அண்ணலே, நீங்கள் அனுமதி தந்தால் இதை நான் தொட்டு பார்க்கட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு, முடிந்தால் அதை நான் தூக்கட்டுமா, முடிந்தால் அதற்கு நான் ஏற்றட்டுமா அப்படின்னு விஸ்வாமித்திரரிடம் ராமர் கேட்கிறார். விஸ்வாமித்திரர் சரி என்று விஸ்வாமித்திரர் சொல்கிறார். நான் இந்த இடத்திற்கெல்லாம் நான் வருகிறேன். விஸ்வாமித்திரருடைய பங்களிப்பிற்கு நான் என்னுடைய அலசலை நான் பேச விரும்புகிறேன். விஸ்வாமித்திரர் சரி செய். விஸ்வாமித்திரர் சரி என்று சொன்னவுடன் ஜனக மகாராஜாவும் சரி. ஏனென்றால் இது ஜனக மகாராஜாவுடைய சொத்து. யாரோ ஒருத்தர் சரின்னு சொல்றாரு, நீ தொட்டுக்கோ தூக்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நான் பார்க்கறதுக்கு தான் அனுமதி கொடுத்தேன் அப்படிங்க. ஆனால் ஜனகர் விஸ்வாமித்திரரின் அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டார். அப்படிங்கிறதுனால விஸ்வாமித்திரர் ஜனகரிடம் அனுமதி எல்லாம் கேட்கவில்லை. சரி பார் அப்படின்னு சொன்ன ஜனக மகாராஜா சரிப்பா சரி, அதை தூக்கி நீங்க தொட்டு நீ தூக்குறதுக்கு பண்ணிக்கோ அப்படின்னு ஜனகர் சொன்னவுடன் ராமர் என்ன செய்தாராமாம், வால்மீகி எழுதுகிறார், தன்னுடைய காலில் அந்த வில்லின் ஒரு காதை, அந்த நுனியை தன்னுடைய காலால் இப்படி மிதித்தாராம் ராமர். அந்த வில் அப்படியே எம்பி கொண்டு நின்ற அந்த வில்லின் நடுப்பகுதியை ராமர் தன் கையால் பிடித்தார். இப்படி எழுதுகிறார் வால்மீகி. அந்த இடத்தில் இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்த்து போனார்கள். என்னடா, தொட்டு நகர்த்தக்கூட முடியாத ஒரு தனுஷு, சிவதனுஷு, நகர்த்தக்கூட முடியாத ஒரு தனுஷை அப்படி சும்மா சுண்டி விட்டு இப்படி தூக்கி அப்படி பிடிச்சிட்டாரு. சின்ன பையன், இத்தனைக்கும் பாலகன், இளைஞனாக இருப்பவன் இப்படி தூக்கி பிடிச்சிட்டான் அப்படின்னு அனைவரும் ஆடி போனார்கள். விஸ்வாமித்திரர் அதை கூலா அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு.
சரியா? நான் மறுபடியும் விஸ்வாமித்திரருக்கு நான் வர்றேன், பின்னாடி வர்றேன். விஸ்வாமித்திரர் கூலா பார்த்துட்டே இருக்கிறார். அந்த சிவதனுஷவின் உச்சி காதையும் கீழே இருக்கும் காதையும் அப்படியே பிடித்து இழுத்து ஸ்ரீராமர் கட்டும் பொழுது அதை இறுக்கி கட்டுகிற அந்த வேகத்தில் நானேற்றுகிறார். அந்த சிவதனுஷுவுக்கு அந்த 2 காதையும் இழுத்து பிடிச்சு கட்டுகிற அந்த வேகத்தை தாங்க முடியாத அந்த சிவதனுஷு நடுவில் முறிந்து போனது அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். அந்த முறிந்த சத்தம் ஒரு பெரும் இடி விழுந்தால் என்ன சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி டம்னு ஒரு சத்தம் அந்த யாகசாலையில் கேட்டது. அத்தனை பேரும் அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போனார்கள். இன்னும் ஒரு விஷயம் ஒன்று எழுதுகிறார் வால்மீகி. விஸ்வாமித்திரர், ஜனகர், ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் அந்த சதானந்தன் அகலிகையோட பையன், இது போன்ற மகரிஷிகளை தவிர இதை பார்த்து கொண்ட அத்தனை பேரும் மயங்கி விழுந்து விட்டார்கள். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இந்த வால்மீகி ஒரு சில இடங்களில் மயங்கி விழுந்து விட்டார்கள் சொல்ற அந்த பகுதிகளில் எல்லாம் எனக்கு அது குறிப்பாக இந்த இடத்தில் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர்களை தவிர மீதி அனைவரும் மயங்கி விழுந்து விட்டார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்த பிறகுதான் இப்ப என்ன நடந்துச்சு என்று பார்த்து பிறகு நடந்ததை சுதாரித்து புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். இதை எனக்கு படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான காட்சியாக எனக்கு பட்டது. அதை எடுத்து அவர் கட்டி அந்த இடத்தில் ஒரு அந்த சிவதனுஷ்வி முறிந்து போனது அப்படின்னு வால்மீகி எழுதுவதை படிக்கும் பொழுது அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. அதை பார்த்து ஜனகர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். ஆகா, என்ன காட்சியை என் கண்களால் நான் கண்டேன். எத்தனையோ பேர் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த இளைஞன் செய்து விட்டான். நான் சொன்ன வாக்குறுதியை நான் மாற்றப் போவது இல்லை. எந்த இளைஞன் எவர் ஒருவர் வந்து இந்த சிவதனுஷுவுக்கு நானேற்றுகிறாரோ அவருக்கு என் பெண் சீத்தையை நான் மனமுடித்து தருவேன் என்று நான் உறுதி கொண்டிருந்ததை இப்பொழுது நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என் பெண் சீதா அந்த குலத்திற்கு சென்று அந்த குலத்தின் பெருமையை மேம்பட செய்யும் பெண்ணாக அமைவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞனுக்கு நாங்கள் எங்கள் பெண் சீத்தையை மனமுடித்து தருவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். விஸ்வாமித்திரரே, நான் ஒரு சின்ன ஐடியா ஒன்று வைத்திருக்கிறேன். அதை உங்கள் அனுமதியோடு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய அமைச்சர்கள் சிலரை நான் அயோத்திக்கு அனுப்பி வைத்து தசரத மன்னரை பார்த்து நடந்த இந்த விவரத்தை சொல்லி, இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வந்தார், உங்களுடைய பிள்ளைகள் வந்தார்கள், எனவே உங்களுடைய அனுமதியை கேட்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று என்னுடைய அமைச்சர்களை நாங்கள் தசரதனை பார்த்து வர அனுப்பட்டுமா அப்படின்னு ஜனகர் விஸ்வாமித்திரரிடம் கேட்க, விஸ்வாமித்திரர் சரி. பாருங்கள், விஸ்வாமித்திரர், நான் விஸ்வாமித்திரருக்கு நான் வருகிறேன். அவர் கூலாக இருந்ததும் சரி, ஆங்காங்கே சும்மா சரி என்று இருந்து கொண்டிருக்கும் அந்த விஸ்வாமித்திரருக்கு நான் அடுத்து வருகிறேன். உடனே ஜனக மகாராஜா தன்னுடைய அமைச்சர்களை இந்த இடத்தில் தூதுவாகத்தான் அனுப்புகிறார். அமைச்சர்கள், மகா பெருமை வாய்ந்த அமைச்சர்கள் சிலரை அழைத்து, நீங்கள் இப்பொழுது அயோத்திக்கு செல்லுங்கள், தசரதரை சந்தியுங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவருடைய அனுமதியை, இந்த கல்யாணத்திற்கான அனுமதியை வாங்கிவிட்டு அவரையும் அவருடைய சுற்றத்தார் உறவினர்களையும் இங்கே தக்க மரியாதையோடு அழைத்து வாருங்கள். நாம் பெண் வீட்டுக்காரர்கள், மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்காரர்களிடம் வந்து இங்கே திருமணம் நடத்தி கொண்டு பெண்ணை அழைத்து செல்ல வேண்டும். எனவே தக்க மரியாதையோடு அவர்களை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில ராஜ மந்திரிகளை அனுப்பிவிடுகிறார். இந்த இடத்தில் கொஞ்சம் நிறுத்தி கொண்டு என் மனதில் படுகிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். சிவதனுஷு அப்படின்னு சிவபெருமானுடைய அந்த தனுஷாக இந்த இடத்தில் இந்த கதை வருகிறது. அது என்னது, சிவதனுஷு என்பது என்னது என்பதை நாம் ஆராய்ச்சி தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் எனக்கு தெளிவாக தெரிகிறது, நம்முடைய காப்பியங்களிலும் புராணங்களிலும் நிறைய விஷயங்களை முடிச்சு போட்டு வைத்திருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் படித்தால் புரிந்து கொள்ள முடியாத வகையில் பெரிய பெரிய ஞானிகள் அதை படித்து அந்த முடிச்சை அவிழ்த்து அதை புரிந்து கொண்டால்தான்
பாமர மக்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்ல முடியும் என்கிற தத்துவத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த முடிச்சுகளை போட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. நிறைய விஷயங்களை முடிச்சுகள் போல் அவர்கள் வைத்து சூட்சுமமாக சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் நம்ப முடியல. 60,000 குழந்தைகள்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்றதெல்லாம் நம்ப முடியல. எனவே இந்த சிவதனுஷு என்பதும் இந்த சிவதனுஷுவை தூக்கி நிறுத்த முடியவில்லை, ராமர் தூக்கி நிறுத்தினார் அப்படின்ற சொல்றத இது என்னது என்பது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. அது என்னது? அது ஏதாவது ஒரு மந்திரமா அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமா? ஏதோ ஒரு பராக்கிரமமான ஒரு செயலா? வீர தீர ஏதோ ஒரு செயலா? அதை வந்துட்டு அந்த முரட்டுத்தனமான மன்னர்கள் வந்துட்டு செய்ய முடியாத மாதிரியான ஒரு மந்திரமும் பராக்கிரமமும் வாய்ந்த ஏதோ ஒரு செயலா? அதைத்தான் சிவதனுஷு என்று குறிப்பிட்டார்கள். அல்லது உண்மையிலேயே சிவதனுஷு தானா என்பதை ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக வைத்துக் கொள்கிறேன். இப்போ ரெண்டாவது, பரசுராமன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை இந்த இடத்துல நான் சொன்னேன். இன்னும் பரசுராமன் கதைக்குள்ளே வரவில்லை. பரசுராமன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதனால சொல்லிடுறேன். பரசுராமன் யார் என்று நமக்கு தெரியும். இப்போ இது திரேதாயுக கதை. இந்த ராமாயணம் திரேதாயுக கதை. இந்த திரேதாயுக கதையில பரசுராமன் என்ன பண்றாரு? சரியா? இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். பரசுராமர் யார் தெரியுமா? ரிஷிகர் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? போன பதிவுல கூட பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். ரிஷிகர் என்பவர் வந்து யாருன்னா நம்ம விஸ்வாமித்திரருடைய மச்சின ரிஷிகர். சரியா? நம்ம சத்தியவதி, விஸ்வாமித்திரருடைய தமக்கை சத்தியவதி, கௌஷிகி என்கிற நதியாக இருக்கிற அந்த சத்தியவதியுடைய கணவர் ரிஷிகர். இந்த ரிஷிகர் சத்தியவதியுடைய பேரன் பரசுராமன் என்று வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்படுகிறது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு சில பிறவிகள் வந்து யுகங்களை கடந்து வாழ்ந்திருக்கிறார்களா? நம்முடைய ஹனுமான் வரப்போறாரு. ஹனுமான் இன்னும் அறிமுகமே ஆகல. ஹனுமான் மகாபாரதத்திலும் வருகிறார், பீமனை சந்திக்கிறார். சரியா? மகாபாரதத்தில் வருகிறார். சரி, ஏன் நம்ம இப்ப கூட வந்துட்டு மகாவதர் பாபாஜி இமயமலையில் 2000 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்புறோம், எத்தனை பேர் நம்பல? இந்த மகாவதர் பாபாஜி இலங்கையில் இருக்கும் பொழுது அகத்திய முனிவரை சந்தித்து தான் உபதேசம் வாங்கி கொண்டார், ஞான தீட்சை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் படிக்கிறோம். அகத்தியர் யாருங்க? அகத்தியர் எந்த காலத்தில், எந்த யுகத்தில் வாழ்ந்தவர்? அவர் இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இன்னமும் அகத்தியர் இருக்கிறாரோ? இன்னமும் அகத்தியர் இருக்கிறாரோ? நமக்கு என்ன தெரியும்? இதற்குள் எல்லாம் ஏதேதோ இருப்பதாக தெரிகிறது. அந்த உச்சத்தை நம்மால் தொட முடியவில்லை, அந்த உண்மையை நம்மால் தொட முடியவில்லை என்பதற்காக அதெல்லாம் பொய், கட்டுக்கதை, மகாபாரதம் ராமாயணத்துல வந்துட்டு வச்சு அழக்குறாங்க அப்படின்னு என் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் சொல்லுவது போல் பேசக்கூடாது. இதை நாம் தொட முடியவில்லை. ஒருவேளை நாம் தொட்டு விட்டு அப்போ வந்து நம்மளால அலச முடிஞ்சு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா சரி, பரவாயில்ல. தொடவே முடியவில்லை. இவ்வளவு காலம் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்கிற அலசலையாவது நாம் செய்தோமா? ஆராய்ச்சிக்குள் இறங்கினோமா? தொடவே முடியவில்லை. சரி, எனவே தட்சணை இந்த சிவதனுஷுவை பற்றி நான் சொன்னேன், பரசுராமரை பற்றி நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை, இந்த பதிவு சார்ந்த இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சீதா தேவி மண்ணில் உழுது கொண்டிருக்கும் பொழுது, யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உழுது கொண்டிருக்கிற அந்த மண்ணில் இருந்து வந்த பெண் சீதா தேவி. ஆண் பெண் உறவில் பிறக்காத குழந்தையாக இந்த குழந்தை எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக எனக்கு வந்து அமைந்தது. உழும் பொழுது எடுத்த பெண் குழந்தை என்று ஜனகர் சொல்வதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது என்று நான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறது, எப்படியெல்லாம் இருக்கலாமோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒருவேளை ஜனக மகாராசா எங்களுக்கு குழந்தை வேண்டும், குறிப்பாக எங்களுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று பூமாதேவியை வழிபட்டாரோ, அப்படி கிடைத்த பெண் குழந்தையோ சீதா தேவி. எனவே எனக்கு வந்த இந்த பெண் குழந்தை இந்த சக்தியின் மூலமாக வந்தது, பூமியிலிருந்து வந்தது, பூமாதேவி கொடுத்தது என்று சொல்கிறாரோ என்று தோன்றுகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ஏன் இப்பொழுது உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். எங்கள் வீட்டில் எங்களுடைய கடைசி தங்கச்சி, அவளுடைய பெயர் சரண்யா. ஆனால் அவள் பிறக்கும் பொழுது அவளுக்கு வைத்த பெயர் காளி. காளியம்மா இருக்கிறாங்கல்ல, பத்ரகாளி.
ஏனென்றால் அவள் பிறக்கும் பொழுது அவள் நல்லபடியாக பிறக்க வேண்டும். எங்கள் அம்மா வந்துட்டு அவளை கன்சீவ் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் அது நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று காளி அம்மாவை மகா காளியை வேண்டிக் கொண்டார் எங்கள் அம்மா. அப்படி பிறந்ததுன்னா உன்னோட பேரை நான் வைக்கிறேன், உன் கோயிலுக்கே நான் வர்றேன். மடப்புறம் சிவகங்கையில் மடப்புறம் கோயில் இருக்குது மதுரை பக்கத்தில். அந்த மடப்புறம் கோயில் காளி கோயிலில் போயிட்டு வேண்டி இப்போ என் தங்கச்சிக்கு காளி அப்படின்னு பேர் வச்சாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு என் பிள்ளை இல்லை, நீ காளியோட பிள்ளை, நீ காளியோட பிள்ளைன்னு தான் என் சின்ன தங்கச்சியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது போன்று இப்போ இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு யாராவது பார்த்தாங்கன்னா, நாகராஜ் வீட்டில் வந்துட்டு ஒரு பிள்ளை காளியோட பிள்ளையாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கலாமோ? ஒருவேளை ஜனகர் வந்துட்டு பூமாதேவியை வேண்டியதன் பொருட்டு பிறந்த குழந்தையாக சீதாதேவி இருந்ததனால் சீதாதேவியை மண்ணில் பூமாதேவியில் இருந்து வந்த குழந்தை என்று சொல்கிறாரோ என்கிற ஒரு தியரியை நான் சொல்கிறேன். இது போன்று நாம் அலச வேண்டும். ஏனென்றால் அல்லது அந்த இடத்துல யாராவது குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்களா, அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணாலே கொஞ்சம் ஒரு மாதிரி சீதா தேவிக்கு மரியாதை குறைவான ஒரு விஷயமாக நாம் சொல்வதாக அமைகிறது. எனவே ஆனால் மண்ணில் தோண்டும் பொழுது குழந்தை வந்தது என்பதை பார்க்கும் பொழுது ஒருவேளை அப்படி கூட இருக்கலாமோ? இப்போ சிவதனுஷுவை பற்றி பேசும்போது கூட ஒரு 2-3 தேரியை நம்ம முன் வைத்தோம். ஒருவேளை சிவதனுஷு அப்படியே இருக்கலாமோ? உண்மையிலேயே சிவபெருமான் அதை எடுத்து உடைத்தாரோ? நம்ம மந்திரமாக இருக்கலாமோ என்னமோ நான் சொன்னோம்ல, உண்மையிலேயே இது சிவதனுஷுவா இருக்கலாமோ? அந்த மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு மண்ணுக்குள்ள பெட்டிக்குள்ள ஒரு குழந்தை வந்துட்டு இருந்துச்சோ, அதை வந்துட்டு உழும் பொழுது அந்த குழந்தையை எடுத்தாரோ ஜனகர்? தெரியவில்லை. அனைத்துமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. இது போன்ற புராணங்களிலும் காப்பியங்களிலும் நிறைய ஆராய்ச்சிக்கு விஷயங்கள் இருக்கின்றன என்பதனால் தமிழ்துறை சார்ந்தவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு நம்முடைய புராணங்கள் எக்கச்சக்கமான ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி செய்யலாம், ஒரு PhD செய்யலாம். இப்போ நான் சொல்றேன், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்விகள். ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம். நம் புராணங்களுக்குள் நிறைய ஆராய்ச்சிகள் உண்டு. விஸ்வாமித்திரரை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவில் ஜனகர் உறவினர்கள் அனைவரும் வந்து ராமர் சீத்தை திருமணம் முடிந்து சென்ற பிறகு விஸ்வாமித்திரருடைய பங்களிப்பு முடிந்த பிறகு விஸ்வாமித்திரரை பற்றி அந்த வார்த்தையை உங்களிடம் நான் சொல்கிறேன். பகவான் ஈஸ்வர அல்லாஹ்